அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை இறக்க ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் மூட்டைகளை இறக்க முடியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் மேல் குடோன் முன்பு 5 நாட்களாக லாரிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. அதாவது தஞ்சை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் நெல் மூட்டைகளை திறந்த வெளி மற்றும் சேமிப்பு கிடங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கும் ரயில் மூலம் மற்றும் லாரிகள் மூலம் நெல் மூட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நெல் மூட்டைகள் அனுப்ப 1650 லாரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் லாரிகள் மூட்டைகளை ஏற்றி இறக்க தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உள்ளதால் சேமிப்பு கிடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள லாரிகள் 5 நாட்களுக்கு ஒரு முறைதான் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு மற்றும் தனியாருக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு சென்னம்பட்டி, புனல்குளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகள் முன்பாக பல கிலோமீட்டர் தூரம் ஏராளமான லாரிகள் நெல் மூட்டைகளோடு காத்திருக்கிறது. இந்த மூட்டைகளை இறக்க முடியாமல் லாரி டிரைவர்கள் காத்துள்ளனர். லாரி மூட்டைகளில் ஏற்றி இறக்கவும் கூடுதலாக தொழிலாளர்கள் பணியமர்த்த வேண்டும் என விவசாயிகளோட கோரிக்கையாக உள்ளது. சாதனி.